அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா சொல்லுவார், அவருக்கு பீகாருக்கு தேவன் அழைத்து அவர் பீகாருக்கு போகணுன்னு சொல்லி வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி எவ்வளோ வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் ஏறி இல்லையா, செல்ஃபோன் கிடையாது அந்த காலத்தில், ஃபோனே நிறைய இடத்துல இருக்காது. எனக்கே ஞாபகம் இருக்குது, நான் சின்னத்தில் இருக்கும்போது கடைக்கு போய் காசு போட்டு அந்த ஃபோன் பேசணும், அந்த மாதிரி தான் ஃபோனே இருக்கும். அந்த காலத்தில் கர்த்தர் பீகாருக்கு போக சொன்னார். பீகார் மிஷினரிகளின் சுடுகாடு என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு அங்கே ஊழியத்துக்கு போக சொன்னார்னு சொல்லி அவர் வண்டி ஏறினோன்னு அவருடைய மாமா ஒருத்தர் அவர் இடத்துல ரொம்ப அழுது, இப்படி போறியே அப்படின்னு இருந்தார். என்னடா இந்த மாமா திடீர்னு நம்ம மேலே இவ்வளோ பாசம், நம்ம போகிறோன்னு சொல்லி இவ்வளோ அழுகுறாரே அப்படின்னு. என்னத்துக்கு மாமா அழுகுறீங்க, இவ்வளோ கர்த்தர் தானே போக சொன்னார், அதனால் போகிறேன். அது இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பீகாருக்கு போக சொன்னார். ஆனால் நான், ஆண்டவரே இப்போதான் கல்யாணம் ஆச்சு, ஆண்டவரே இப்போதான் பிள்ளைங்க பிறந்தாங்க, இப்போதான் ஸ்கூலில் சேர்த்தோம், இனிதான் இப்போ காலேஜ் போகணும் இப்படின்னு சொல்லி 20 வருஷம் ஆயிடுச்சு. என் தரிசனத்தை விட்டுட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீ இப்போ போகும்போது கர்த்தர் வேற ஒருத்தரை நான் கீழ்ப்படியிலன்னு அனுப்பிட்டாருங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு அழுகிறார். தரிசனத்தை விட்டவங்க ஏகப்பட்ட பேர், தேவனுடைய அழைப்பையும் நோக்கத்தையும் விட்டவங்க ஏகப்பட்ட பேர். அதாவது ஆனால் வாஞ்சிச்சவங்க குறைச்சலே கிடையாது, வாஞ்சிச்சவங்கள குறைச்சலே கிடையாது இல்லையா. எல்லாருக்கும் பிரகாசிக்கணும்னு ஆசை, எல்லாருக்கும் மரித்தோரை உயிரோடு எழுப்பணும்னு பயங்கர ஆசை இல்லை. அப்போதான் எப்படி ஹீரோ மாதிரி நிற்க முடியும் இல்லை, அதுதான் மனுஷனுக்கு ஆசை. ஆனால் பாருங்கள், வேதம் வேற காரியங்களை சொல்லுகிறது. தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும்.